இந்த முருகன் சிலைலாம் புதுசாக வந்திருக்காமே. ஆமாய்யா, முருகன் சிலை, விநாயகர் சிலைலாம் ஆமாங்கய்யா. காட்டுங்க. இந்த பாருங்கய்யா, விநாயகர் சிலை இதெல்லாம் பிணையம் போகுது. விநாயகர் சிலை, இந்த முருகன் சிலை, இந்த ஒரு விநாயகர் சிலை, இந்த முருகன் இல்லை, இது வேறு ஒருத்தருக்கு. இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு போகுதுயா. ஸோ இந்த முருகனும் இந்த விநாயகரும் வந்து ஆர்டரு. ஆமாம், ஒரே கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ சிலை எப்படி இருக்குது, அழகாக இருந்தால் நைஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அழகான முருகனியா, பழனி மலை முருகனியா, வேலைப்பாடு பாருங்க. சுப்பிரமணியர் ஐமுன் சிலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வேலைப்பாடில் ஐமுன் சிலை வந்து அமையிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் நம்ம அருணாஸில் வேலைப்பாடு எல்லா கஸ்டமருக்கும் தெரியும் நம்மளோட வேலைப்பாடு எப்படி இருக்கும்னு. மயில பாருங்கய்யா, மயில பாருங்க, அழகான மயில். ஓகே, ஸோ பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட முருகன் சிலை நிறையா வந்திருக்கு. இந்த மயிலை பாருங்களேன், இந்த மயிலை தனியாக எடுங்களேன், ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். அழகான மயிலையா, இந்த மயிலை பாருங்கள். எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக கழட்டிக்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே, திருவாச்சி பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடோட அழகாக செஞ்சுருக்கோன்னு. ஓகே, இது வந்து முருகன் சிலை. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை. அப்படியே பாருங்கள், இங்கே பார்க்க உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பஞ்சலோகம் சிலை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா நீங்கள் அருணாஸ் டெக்ஸ்டைல்ஸை நீங்கள் நாடி வரலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.